உங்கள் முத்து சில்கர்ஸில் ஆடி சிறப்பு தள்ளுபடி ஆரம்பம். 5% முதல் 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில். முத்து சில்கர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி இந்தியா முழுவதும் 3400க்கும் மேற்பட்ட பொதுமக்களை ஏமாற்றிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 4 இளைஞர்களை புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ரமேஷ்குமார். இவர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு குறித்து முகநூலில் ஒரு விளம்பரத்தை பார்த்து அதில் குறிப்பிடப்பட்டிருந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டார். அதில் பேசிய நபர் கனடாவில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்தார். விசா, மருத்துவ பரிசோதனை, இன்சூரன்ஸ் போன்றவற்றிற்கு பணத்தை டெபாசிட் செய்தால் வெளிநாட்டிற்கு வேலை உறுதியாக கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பிய ரமேஷ்குமார் 17,71,000 ரூபாயை கொடுத்துள்ளார். ஆனால் அந்த நபர் வேலை வாங்கி தரவில்லை. இதையடுத்து ரமேஷ்குமார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் மேற்பார்வையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கினர். 2 மாதமாக போனில் பேசிய நபரின் வங்கி பரிவர்த்தனை, சமூக வலைதள தொடர்புகள், தங்கும் இருப்பிடம் என விசாரித்தனர். இதில் மோசடி செய்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும், பெங்களூரில் தங்கியிருப்பதும், அடிக்கடி நகரை மாற்றுவதும் தெரியவந்தது. இதையடுத்து சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி தலைமையிலான காவலர்கள் மணிமொழி, வினோத், பாலாஜி, ரோஸ்லின் மேரி, கமலி ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் இணையவழி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் இருப்பிடத்தை அறிந்தனர். அங்கு சென்ற தனிப்படை காவல்துறையினர் சுபம் சர்மா, அவரின் கூட்டாளிகளான தீபக் குமார், ராஜ் கவுண்ட், நீரஜ் குர்ஜார் மற்றும் 4 பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த கும்பல் நாடு முழுவதும் 3400க்கும் மேற்பட்டவர்களிடம் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றியுள்ளனர். மேலும் இந்த கும்பலை கர்நாடகா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், டெல்லி, அசாம், தெலுங்கானா, உத்தரகாண்ட் ஆகிய மாநில காவல்துறையினர் தேடி வருகின்றனர் எனவும் தெரியவந்தது. இந்த கும்பல் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அசாம் கான் தலைமையின் கீழ் தனித்தனி குழுக்கள் அமைத்து சுமார் 3400 பேரிடம் 400 கோடி ரூபாய் அளவிற்கு மேல் கொள்ளையடித்திருப்பது தெரியவந்தது. 6 கோடி பேரை ஏமாற்ற இலக்கு நிர்ணயித்து இந்த கும்பல் செயல்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் இந்த கும்பல் ஏமாற்றி பெறும் பணத்தில் 50% கமிஷனாக அசாம் கான் வழங்கியுள்ளார். இந்த பணத்தில் 22 லட்சத்தில் ஆடம்பர கார் ஒன்றையும் வாங்கியுள்ளார். இதையடுத்து அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை தனிப்படை காவல்துறையினர் அவர்களிடமிருந்து மோசடிக்கு பயன்படுத்திய 21 செல்போன், 2 பாஸ்போர்ட், 42 சிம் கார்டு, லேப்டாப், 64 ATM கார்டு, 41 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இந்த கும்பலை கைது செய்த காவல்துறையினர் தலைமை குற்றவியல் நீதிபதி பாலமுருகன் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இதுபோன்ற மோசடி விளம்பரங்களை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். அதில் ஒரு விதமான சைபர் கிரைம் இன்றைக்கா ஒரு கேஸ் வந்து நாங்கள் சால்வ் பண்ணி இன்றைக்கி அக்யூஸ்டு பிடிச்சிருக்கோம் 4 பேரை. இந்த கேஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த சைபர் கிரைம் என்னென்னா, வெளிநாட்டில் வேலை வாங்கி தரதா வந்து உங்களை ஆன்லைன் மூலியமாக உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட இருந்து விசா, அப்புறம் ப்ராசஸிங், ஃபைல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக காசு வாங்கி கடைசியாக உங்களுக்கு வேலை கொடுக்காம ஏமாத்துகிற ஒரு ஸ்கேம். இப்போ இந்த கேஸ் பேசிக்காக வந்து லாஸ்பேட்டில் ரமேஷ்குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்டோட பேரில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். மார்ச் மாதம் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர். புதுச்சேரி துறைமுகத்தில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்ற அறிவிப்பை அடுத்து சரக்கு கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படுமா என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளத்தில் சிறிய அளவிலான புதிய துறைமுகம் கடந்த 1994 தொடங்கப்பட்டது. இந்த துறைமுகம் மூலம் 2006ஆம் ஆண்டு வரையில் சரக்குகள் கையாளப்பட்டன. அதன் பிறகு இந்த துறைமுகத்திற்கு எந்த கப்பலும் வரவில்லை. பல்வேறு நாடுகளில் இருந்து கப்பல்கள் வரும் சரக்குகளை சென்னை துறைமுகத்தில் இறக்கி பல்வேறு ஊர்களுக்கு சாலை மார்க்கமாக லாரிகளில் எடுத்து செல்வதால் சென்னை புதுச்சேரி இடையிலான சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. நாடு முழுவதும் கடல்வழி போக்குவரத்தை மத்திய அரசு ஊக்குவித்து வரும் நிலையில் சிறிய துறைமுகங்களிலும் கப்பல் சேவைகள்
சேவைகளை மேம்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் கண்டெய்னர் டெலிவரி சேவை தொடங்க பணிகள் நடந்து வருகின்றன. புதுச்சேரி துறைமுகத்துக்கு உயிர் ஊட்ட சென்னை புதுச்சேரி இடையிலான வாகன போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை துறைமுகம் மற்றும் புதுச்சேரி துறைமுகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பிறகு துறைமுகத்தில் சரக்கு கப்பல் வருவதற்காக ஆழப்படுத்தும் பணியும் நடந்தது. நீண்ட இழுபறிக்கு பிறகு கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னை புதுச்சேரி இடையே சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. ஆனால் 2 மாதங்களில் இது முடிவுக்கு வந்தது. ஹோப் 7 என்ற கப்பல் வாரத்துக்கு 2 முறை புதுச்சேரி சென்னை இடையே சரக்குகளை ஏற்றி சென்றது. 106 கண்டெய்னரில் சரக்குகள் கையாளப்பட்டன. பல்வேறு நாடுகளில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு வரும் சரக்குகளை தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக அவைகள் புதுச்சேரி துறைமுகத்திற்கு எடுத்து வரப்பட்டன. அங்கிருந்து சாலை மார்க்கமாக தேவையான இடங்களுக்கு லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டது. அதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் புதுச்சேரி துறைமுகத்திற்கு வந்து இங்கு சுங்கவரி உள்ளிட்ட கிளியரன்ஸ் அனைத்தையும் முடித்து சரக்கு சென்னை துறைமுகத்திற்கு சென்று அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இதனால் காலவரையும் குறைந்தது. புதுச்சேரி சென்னை துறைமுகங்களுக்கு இடையே சரக்கு கப்பல் போக்குவரத்து சேவையால் 25% செலவு குறைந்தது. சரக்கு கப்பல் போக்குவரத்து சேவையால் புதுச்சேரி அரசுக்கு வருவாய் கிடைத்தது. மேலும் பலருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைத்தது. ஆனால் தொடங்கிய வேகத்தில் 2 மாதங்களில் இந்த திட்டம் முடங்கி போனது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டது. கண்டெய்னர் மட்டுமல்லாமல் அடுத்து காய்கறி ஏற்று செல்ல வந்த கப்பலும் செயல்படவில்லை. சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்லும் கப்பல் சேவை தொடங்குவதாக அறிவித்தும் அதுவும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இந்நிலையில் துறைமுகம் பகுதியில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி துறைமுகம் மீண்டும் பொலிவு பெறவுள்ளது. மேலும் சரக்கு கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படுமா என்றும் பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுச்சேரி அரசின் வரவு செலவு திட்டம் அலங்கார வார்த்தைகளால் நிரம்பியுள்ளதை தவிர கடுகளவு கூட மாநில வளர்ச்சிக்கான புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பட்ஜெட் குறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் மாநிலத்தின் கடன் சுமை ஏற்கனவே கழுத்தை நெரிக்கும் அளவில் இருக்கும் நிலையில் மேலும் கடன் பெறுவது என்பது மாநிலத்தின் நிதி சுமையை அதிகரிப்பதோடு ஏற்கனவே 14% வருமானத்தை கடனுக்காக திருப்பி செலுத்தும் நிலையில் இந்த புதிய கடன் நிதி சுமையை அதிகரிக்கும் என்றும் கடன் பெறுவது வளர்ச்சிக்கான ஒரு வழிதான் என்றாலும் மாநிலத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் திட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வருவது அரசின் கடமை என்று தெரிவித்துள்ளார். அவ்வாறு அல்லாமல் திட்டங்கள் ஏதும் இல்லாமல் தொடர்ந்து கடன் பெற்று வருவது மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் எதிர்கால நன்மைக்கும் உகந்தது அல்ல என்று தெரிவித்துள்ள அவர் தற்போதைய புதுச்சேரி அரசு புதுச்சேரி மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடர்ந்து சுணக்கம் காட்டி வருவதாகவும் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரையிலான பாலம் தற்போதுதான் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தினமும் போக்குவரத்து நெரிசலால் மாநில மக்கள் அவதியுற்று வரும் நிலையில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் புதிய சாலைகளை அமைக்கவும் மேம்பாலங்களை தேவையான இடங்களில் நிறுவுவதற்கும் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காய்கறி பயிரிடும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உள்ள உழவர் சந்தைகளை மேம்படுத்தும் எந்த திட்டமும் அறிவிக்கப்படவில்லை. மேலும் நவீன வேளாண் இயந்திரங்களை வாங்குவதற்காக குறிப்பிட்ட நிதி ஏதும் ஒதுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் மற்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் ஏதும் அறிவிக்கப்படவில்லை. கால்நடை துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பாமல் கால்நடை மருந்தகங்களை தரம் உயர்த்துவது எந்தவித பயனையும் கால்நடை விவசாயிகளுக்கு வழங்காது என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியால் சமர்ப்பிக்கப்பட்ட 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றுகிற பட்ஜெட் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் புதுச்சேரி அரசின் வரவு செலவு திட்டம் அலங்கார வார்த்தைகளால் நிரம்பியுள்ளதை தவிர மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கடுகளவு கூட எந்தவித புதுமாதிரியான திட்டங்களும் இல்லை என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வெள்ளியனூர் மாடவீதியில் இயங்கி வந்த தனியார் கிளினிக்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வெள்ளியனூர் மாடவீதியில் மருத்துவர் கோவிந்தராஜுக்கு சொந்தமான தனியார் கிளினிக் உள்ளது. இங்கு திடீரென காலையில்
தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் தீ மலமளவென பரவி அப்பகுதி முழுவதும் புகைமட்டமாக மாறியது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயணைப்புத் துறையினர் மற்றும் வெள்ளியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு கிளினிக்கில் ஏற்பட்ட தீயை அணைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து வெள்ளியனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் கிளினிக்கில் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்து நடந்துள்ளதாகவும் உள்ளே இருந்த மருத்துவ கருவிகள், மருந்துகள் உள்ளிட்ட சுமார் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சாம்பலானது தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி வருவாய்த்துறை அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வது குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மழைநீரை சேகரிக்க ஏதுவாக ஜல்சக்தி அபியான் மழைநீர் சேமிப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், சாலையோரம் கழிவுநீர் வாய்க்கால்களை, வடிகால் வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும், தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, வேளாண் துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, நகராட்சித்துறை, கொம்யூன் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தென்னிந்திய முறைப்படி சமைக்கப்பட்டுள்ள இந்தியாவின் மிகப்பெரிய பீட்சா புதுச்சேரியில் விற்பனைக்கு வந்துள்ளது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதுச்சேரியில் உள்ள உணவகங்களில் பல்வேறு முயற்சிகள் செய்து வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியை அடுத்த ஆரோவிலில் உள்ள தனியார் உணவகத்தில் இந்தியாவிலேயே பெரிய பீட்சா விற்பனைக்கு வந்துள்ளது. 36 அங்குலம் கொண்ட பீட்சா தயாரிக்கப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை. மேலும் இத்தாலிய வகை உணவான பீட்சா தென்னிந்திய முறைப்படி சமைத்து பரிமாறப்படுவது புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த பீட்சாவினுடைய அறிமுக நிகழ்ச்சி ஆரோவில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த பீட்சாவினுடைய அறிமுக நிகழ்ச்சி ஆரோவிலில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பீட்சாவை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே பெரிய பீட்சா என்பதால் ஒரு பீட்சாவை 20 நபர்கள் வரை சாப்பிடும் அளவுக்கு இந்த பீட்சா உள்ளது. இதன் விலை 2500 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறை உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் அவசர உதவி எண் 112 குறித்தும் உரையாற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் HOD ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் முதுநிலை கல்வி பயிலும் கல்லூரி மாணவர்களிடம் விளக்கி கூறினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும் தவறான பாதைக்கு சென்றால் வாழ்க்கையே தொலைத்து விடுவோம் என்று கல்லூரி மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் அவசர உதவி எண் 112 அழைத்தால் உங்களுக்கு உதவுவதற்காக காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்றும் தெரிவித்து உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சைபர் ஹப் ஒருங்கிணைப்பாளர் APJ விண்வெளி அட்டல் புதுச்சேரியின் முன்னாள் விஞ்ஞானி புவனேஸ்வரன் சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்து விளக்க உரையாற்றினார். போதைப்பொருள் மற்றும் 112 பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.